ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Django ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு Django மட்டும் ஜஸ்ட் ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் எப்படி மெசேஜ் எப்படி ஷோ பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி என்னோட சொல்லியிருக்கனால ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்மளோட ஃபைல் ஃபோல்டருக்கு அப்படின்ட்டு இன்னொரு விர்ச்சுவல் நமக்காக விர்ச்சுவல் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட என்னோட நேம் என்ன அப்படின்னா மை ஏன்னு வச்சிருக்கேன். இங்க ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் இஎன்வியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டாட் / மை இஎன்வி / ஸ்கிரிப்ட்ஸ் / ஆக்டிவேட். இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்கிரிப்டோட எஸ் வந்து கேப்ஸ் கவனிச்சுக்கோங்க. தென் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண இஎன்வி நேம் நம்ம ஃபைல் பாத்தோட ஃப்ரண்ட்ல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். Django சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன நம்ம கொடுத்துருக்கேன். நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மை ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மை ப்ராஜெக்ட்டுங்க ப்ராஜெக்ட் நேம் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மை ப்ராஜெக்ட்டுக்கு இன்சைட்ல போய்க்கணும். சிடி ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட். ஓகே, நான் இன்சைட்ல போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக கோட ரன் பண்ணிப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை ஓவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரை கொண்டு போயிடும். தென் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபோல்டரில் ஜாங்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் உள்ளார போயிட்டு ஒரு ஆப் நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா? செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு ஆப் நேம் கொடுத்துக்கோங்க. தென் மை ஆப்.
ஸோ இந்த மை ஆப் நம்மளோட இங்கே கிரியேட் பண்ணதை நான் இனி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? தென் இதில் நோ மாடியூல் நேம் ஃபவுண்ட். தென் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஆப் மை ஆப். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மை ஆப் ஆட் பண்ணிக்கோங்க. மை ஆப் செட்டிங்ஸ் நியூ settings.py. தென் நெக்ஸ்ட் என்னன்னா யூஆர்எல்ஸ்ல போயிட்டு தென் path comma include. path நம்ம என்ன ஆப் நேம் கொடுத்தோம் அந்த ஆப் நேமை யூஆர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் மை ஆப்ல நான் ஒரு யூஆர்எல்ஸ் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கான நேமை இங்க கொடுத்துக்கிறேன், ஆக்சஸும் கொடுத்துக்கிறேன். மை ஆப்போட யூஆர்எல்ஸை இங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. தென் மை ஆப்போட ஒரு யூஆர்எல்ஸ் நான் எதுவுமே இருக்காது, நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான மாடியூல் என்னன்னா பாத். ஸோ அந்த பாத்துற மாடியூல் நான் Django.urls இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட் என்னன்னா யூஆர்எல் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த நேம் தான் கொடுக்கணும், வேற நேம் எதுவும் கொடுக்கக்கூடாது. தென் பாத் ஆஃப் திஸ் நம்மளோட யூஆர்எல் நேம் கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் காமா வியூஸ். வியூஸ்ல உள்ள இண்டெக்ஸ். வியூஸ்ல இண்டெக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம வியூஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா views.py போயிட்டு HTTP ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா HTTPங்கிற ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணால் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாமே ஒரு ரிக்வஸ்டட் ஃபார்மேட்டில் தான் போகும். சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை விசிட் பண்ணி உள்ள போய் தான் உங்களோட யூஆர்எல் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆப் நேம் என்ன அப்படின்னா மை ஆப். ஸோ அந்த மை ஆப்பை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும் ஸ்லாஷ் நம்மளோட யூஆர்எல் நேம் வந்து இண்டெக்ஸ். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த மெசேஜ் வந்து ப்ரௌசரில் ஷோ ஆகிடும்.